மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 87. அப்போ என்கிட்ட சிறு பிள்ளை போல் கேட்ட தங்கமணியை முறைத்தார் அமுதா. அவரோ தலையை குனிந்து கொண்டார். சரி, இந்தாங்க சாப்பிடுங்க. வேண்டாம், எனக்கு தெரியாதுக்கா. அவ கொடுத்தா கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இனி நீங்களாச்சு உங்க மருமகளாச்சு. என்கிட்ட பேச சொல்லுடி என்றார் மெல்லிய குரலில். நான் சொல்லிட்டேன்க்கா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. அவளை மெல்ல சமாதானம் பண்ணலாம். இல்லை, அவ சமாதானம் ஆக மாட்டா. கடவுளே, உங்க 2 பேர்கிட்டையும் அவ சொல்லி நீங்க சாப்பிடலனா அதுக்கு வேற கோபப்படுவாக்கா. இல்லை, வேண்டாம் அக்கா என்று அமுதா ஏதோ சொல்ல தொடங்கும் போதே, என்ன பிளாக்மெயில் பண்றியா என்றபடியே கோபமாக அவர் முன் வந்து நின்றாள் மலர். அவர் முகமோ சந்தோஷத்தில் மலர்ந்தது. எப்பவும் நீ நினைச்சது தான் நடக்கணும் இல்லை, அவ்வளோ பிடிவாதம். இங்க கொடு அத்தை, இந்தா முதல்ல சாப்பிடு. அவரோ அவளையே சந்தோஷமாக பார்த்து கொண்டு இருந்தார். என் முகத்தில் என்ன தெரியுது? சிறு சிறுவென பொறிந்தவள் அவர் அருகில் அமர்ந்து தோசையை பிட்டு அவர் வாய் அருகில் கொண்டு சென்றாள். இந்தா சாப்பிடு. அவர் வாய் தன்னிச்சையாக வாங்கி கொண்டது. நான் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது, பாசம் இல்லாதவையெல்லாம் கிடையாது. நீ தான் நான் எக்கேடு கெட்டு போனாலும் கவலைப்பட மாட்டேன். ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாதுப்பா. அவள் திட்டிக் கொண்டே ஊட்ட கண்களில் வழியும் நீரோடு அமுதாவை பார்த்தார். எதுவும் பேச வேண்டாம் என்பதைப் போல் அவர் ஜாடை காட்ட அவரும் அவள் தன் மனதில் இருப்பதையெல்லாம் திட்டி தீர்க்கட்டும் என்று அமைதியாக இருந்தார். எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா? மாமாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ண நினச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. கடைசியில் கண்ணில் தண்ணியோட மாமாவை சொல்ல வச்சுட்டேல்ல. எனக்காக 1 மணி நேரம் உன்னால் ஒதுக்க முடியாமல் போச்சுல்ல. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து இப்படி உட்கார்ந்துருக்க. அவள் வழி அவர்களுக்கு புரிய இன்னும் அவர்கள் மனம் பாரமாகி போனது. அன்னைக்கு உன் பிள்ளைய அடிச்சிட்டேன்னு தெரிஞ்சதும் அவ்வளோ கோபம் இல்லை உனக்கு? அப்படியே உன் சின்ன பிள்ளை மன்மதர் ஆசா பாரு. இவர் எனக்கு கட்டிக்கலையே, இவர் எனக்கு கிடைக்கலையேன்னு கோபத்தில் ஓங்கி ஒன்று கொடுக்க எனக்கு என்ன குறைச்சல்? நான் செல்வம் பொண்டாட்டி, நான் அந்த கெத்தில் தான் இருக்கேன். அன்னைக்கும் அப்படி தான் இருந்தேன். தேவையில்லாததை பேசி என்னை அடிக்க தூண்டினது உன் புள்ள தான். ஆனால் என்னை எல்லார் முன்னாடி குற்றவாளி மாதிரி நிற்க வச்சிட்டீங்கல்ல நீயும் புருஷனும். நீ கோபத்தில் பேசாத, எதுவுமே பேசாத. இன்னைக்கு நான் மட்டும்தான் பேசுவேன். அவர் வாயை மூடிக்கொண்டார். அவங்க கிட்ட பல மாசமா பேசிகிட்டு இருந்திருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைல்ல நீ. அப்போ நீ பண்ணுறது தப்புன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கு, அப்படிதானே? அவர் பதில் சொல்லவில்லை. அப்பா, அது எப்படி? அது உனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுற மூத்த பிள்ளைய விட அப்படி என்ன சின்ன பிள்ளை ஸ்பெஷல்? அப்படி என்ன கிடைச்சது உனக்கு? யாருமே தன் பக்கம் இல்லைன்னு அழுதாண்டி. அது தானே தேடிக்கிட்டவன, அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? என்ன வேண்டாம்னு முடிவு பண்ணது ஓகே. எதுக்கு அவ்வளோ அவசரமாக வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணணும்? அது தப்பு தானே. ஆனால் எல்லா தப்பையும் மன்னிச்சு ஏற்றுக்கிட்ட பெரிய மனசில்ல உனக்கு. அவர் பாவமாக முகத்தை வைத்தார். மூஞ்சி அப்படி வைக்காத அத்தை, எனக்கு இன்னும் கடுப்பாகுது. இதில் என்ன ஆரத்தி வேற எடுக்க சொல்கிற இல்லை நீ? நீ தான் இந்த வீட்டோட மூத்த மருமகன்னு காட்ட நினச்சாங்கம்மா, அவ்வளோதான். குரல் கேட்டு திரும்பினாள். சண்முகம் நின்றிருந்தார். அவரை கண்டதும் திரும்பி அமுதாவை முறைத்தாள். எங்க கூடவே தானே இருக்க, எந்த கேப்பில் உன் ஆளுக்கு விஷயத்த சொன்ன உடனே வண்டியை கட்டிட்டு வந்து நிற்கிறாரு என்றாள் கோபமாக. சின்னதாக சிரித்து விட்டார் அமுதா. ஏன், இந்த மாமாவை பார்த்தா எல்லாம் பாவமா தெரியலையா அம்முக்குட்டிக்கு என்றபடியே புன்னகையோடு அவள் அருகில் அமர்ந்தார். இப்போ எதுக்கு அம்முக்குட்டி எல்லாம்? அதெல்லாம் உங்கள் பொண்ணை போய் கூப்பிடுங்க. நான் என்ன உங்கள் பொண்ணா? இன்னும் ஒரு 5-6 வருஷம் அவள் இங்கே இருப்பாளா? அது வரைக்கும் தான் அவள் என் பொண்ணு. அதுக்கப்புறம் என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் என் பொண்ணா என் கூட இருக்க போகிறது நீதானே. எனக்கு கடைசி வாய் துளசி தண்ணி ஊற்ற போகிறது நீதானே. மாமா, என்ன பேசுகிறீங்க? பட்டென்று மெல்லமாக அவர் கையில் அடித்து அதட்டினாள். மாமாவாடா நான்? ஒரு வழியாக ஞாபகம் வந்துச்சா? தழுத்தழுத்த குரலில் கேட்டவர் பாசத்தோடு கன்னம் தாங்கி உச்சி முகர்ந்தார். அவள் கண்களும் நீரால் நிறைந்தன. மாமா மேலே கோபம் போச்சா? தலையை குனிந்து கொண்டு தன் புடைவையின் முந்தியை முறுக்கியபடி, தெரியல, ஆனால் நீங்கள் எல்லாரும் கஷ்டப்படும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கு, எனக்கு வலிக்குது என்றாள் உடைந்த குரலில். அங்கே கனத்த மௌனம் நிலவியது. சிறிது நேரம் கழித்து இன்னும் அவளை நெருங்கி அமர்ந்தார் தங்கமணி.
மலரு, நடந்தது எல்லாமே என் தப்பு தான். இனி ஒரு தடவை இந்த மாதிரி எப்பவும் நடக்காது. என்ன நம்புடி. இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிடுறியா? ஏக்கமாக கேட்டார். அவர் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். இதை எங்க பேத்திக்காக கேட்குறோம். எங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்ல. நீ சந்தோஷமா இருந்தாதானே நாங்களும் சந்தோஷமா இருப்போம். உன் வயித்துல இருக்கிற புள்ளையும் சந்தோஷமா இருக்கும். அப்புறம் உன் கைக்குள்ள இருக்கிற எங்க புள்ளையும் சந்தோஷமா இருப்பான் என்றார் சண்முகம். அவள் அவரை மறைக்க அவரோ குறும்பாக புன்னகைத்தார். அவர் சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? நீ சோகமாவே இருந்தா அவன் கோபம் இன்னும் அதிகமா தானே ஆகும். நீயே நல்லா யோசிச்சு பாரு. அப்புறம் இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பான். அவன் பேசுறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவன் சின்ன குழந்தையா எங்க நெஞ்சில உதைக்கிறத அனுபவிக்க கொடுத்து வைக்காதவங்க. இப்போ அதை அனுபவிச்சுக்கிறோம்னு வச்சுக்கோ. ஆனா அவன் இதே குணத்தோட இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா? அதை மட்டும் சொல்லு என்றார் அமுதா. அவள் தலை அன்னிச்சையாக இடம் வலமாக அசைந்தது. அதுக்காக தாண்டி சொல்றோம். மலரின் ஒரு பக்கம் தங்கமணியும் மறுபக்கம் சண்முகமும் அமுதாவும் அமர்ந்து மெல்ல பேசி பேசி சமாதானம் செய்தனர். அவளுக்கும் மெல்ல புரிந்தது. வருத்தம், கோபம் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து கொண்டு இந்த அழகான தாய்மை நேரத்தை ஏன் இப்படி வீணாக்க வேண்டும் என்று மெல்ல இயல்புக்கு வர முயன்றாள். அதற்குள் தளிரும் பிள்ளைகளும் வந்துவிட அவள் சாதாரணமாக பேசுவதைக் கண்டு உற்சாகம் கொண்டனர். அவளையும் உற்சாகம் தொற்றிக்கொள்ள அவர்களோடு பேசி சிரித்து விளையாடத் தொடங்கினாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் இருந்த இறுக்கம் எல்லாம் தளர்ந்து சந்தோஷமாக சிரிக்கத் தொடங்கினாள். செல்வம் வீட்டிற்கு வந்தபோது மலர் உற்சாகமாக சிரித்து பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு முதலில் திகைத்தான். அடுத்த நொடி அவன் இதழில் புன்னகை அரும்பியது. ஏற்கனவே அழகேசன் பேசியதில் கொஞ்சம் அவன் மனம் லேசாகி இருக்க அவளுடைய சந்தோஷமும் அவனை தொற்றிக்கொண்டது. அதே புன்னகையோடு அவளை கடந்து அவளை பார்த்தவாறே அறைக்கு சென்று விட்டான். குளித்து உடை மாற்றி வர உள்ளே நுழைந்தாள் மலர். மாமா, எப்போ வந்த? நான் கவனிக்கவே இல்லையே என்றபடி வந்து அவனை கட்டிக்கொண்டாள். மேடம் தான் பிஸியா இருந்தீங்க குறும்பாக சொல்லியபடி அவள் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தான். மாமா மாமா, இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா என்றவள் நிகழ்ந்த அனைத்தையும் அவனிடம் கூறினாள். போதும் மாமா, அத்தை ரொம்ப அழுகுது. சின்ன மாமாவும் அத்தையும் கூட ரொம்ப சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் மறந்துடலாம்னு தோணுது மாமா. நீ என்ன சொல்ற? அவன் சட்டையின் பட்டனை திருகியபடி அவன் முகம் பார்க்காமல் கேட்டாள். அவள் கன்னம் பற்றி தன்னை பார்க்கச் செய்தான். உனக்கு என்ன தோணுதோ அப்படியே செய், சரியா? நீ சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு வேணும். இப்பொழுது அவன் கழுத்தோடு கையை கோர்த்து கொண்டாள். என்ன அவ்வளோ பிடிக்குமா மாமா? ம். கல்யாணத்துக்கு அப்புறம்தான் அதிகமாச்சா? இல்லை, எப்போவுமே உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி வேற மாதிரி பிடிக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் வேற மாதிரி பிடிக்கும். அவனை இன்னும் நெருங்கி நின்றாள். கல்யாணத்துக்கு அப்புறம் வேற மாதிரி பிடிக்கும்னா எப்படி பிடிக்கும் மாமா என்றாள் அவன் மூக்கோடு மூக்கை வைத்து உரசி கிறக்கமான குரலில். எப்படின்னு சொன்னால் லேட்டாகும், பரவாயில்லையா? தன் கட்டை விரலால் அவள் கன்னம் வருடியபடி அவள் கண்களுக்குள் ஊடுருவி இறங்கிய குரலில் கேட்டான். கலகலவென சிரித்து அவனிடம் இருந்து விலகினாள். சூப்பரா பேச ஆரம்பிச்சிட்ட மாமா என்று விட்டு அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள். அவனும் ஆசையாக அந்த முத்தத்தை பெற்றுக்கொண்டு புன்னகைத்தான். சரி வா, சாப்பிடலாம் என்று அவன் கையை பிடித்து இழுத்து சென்றாள். அவன் சாப்பிட அமர அவன் கூடவே சூர்யாவும் பவியும் கூட அமர்ந்தார்கள். செந்திலும் வந்து விட்டிருக்க அவனும் அவர்களோடு இணைந்து கொண்டான். மலர் நால்வருக்கும் பரிமாற தங்கமணி கையில் ரவா கேசரியோடு வந்தார். என்ன பெரியம்மா, ராத்திரி நேரத்தில் ஸ்வீட் செஞ்சிருக்கீங்க என்றாள் சாம்பவி. எல்லாம் என் மருமக என் கூட பேசுறதுக்கு தான், சந்தோஷமாக சொல்லியபடி அவர்கள் தட்டில் பரிமாறிவிட்டு செல்வத்தை பார்த்தார். அவன் குனிந்து சாப்பிட்டு கொண்டிருக்க மலரின் கையில் பாத்திரத்தை தந்துவிட்டு அங்கிருந்து சென்றார். அம்மா, செல்வத்தின் குரலில் திகைத்து திரும்ப, எனக்கும் வைங்க என்றான். அவ்வளவுதான். அவர் கண்கள் நீரை பொழிய தொடங்கின. அவசரமாக மலரின் கையில் இருந்து வாங்கி அவன் தட்டில் பரிமாறினார். அவர் கண்கள் நீரை விடாது பொழிந்து கொண்டே இருக்க, அம்மா போதும் அழுதது என்று தன் விரலால் அவர் கண்ணீரை துடைத்து விட்டான். சட்டென்று அந்த கையை பற்றி கண்களில் வைத்து கொண்டு, என்னை மன்னிச்சிடுப்பா என்றார். விடுங்கம்மா என்றான் ஆறுதலாக. சந்தோஷமாக இதை பார்த்து கொண்டிருந்த சண்முகம் திரும்ப அங்கே தூரத்தில் இவர்களையே பார்த்தபடி நின்றிருந்தார் சிவலிங்கம். அவர் முகம் அப்பட்டமாக வலியை காட்டியது. சண்முகம் பார்ப்பதை உணர்ந்ததும் அவசரமாக அங்கிருந்து சென்று விட்டார். சண்முகமும் அவர் பின்னாலேயே சென்றார். கையை கட்டியபடி தோட்டத்தில் நின்று எங்கோ வெறித்து கொண்டிருந்தவர் அருகில் சென்றார்.
அண்ணா. திரும்பி பார்த்தவர் விரக்தியான புன்னகை ஒன்றை சிந்தினார். கடைசியில் என் பையனுக்கு நான் மட்டும் தப்பானவன் ஆகிட்டேன்ல என்றார் வேதனையோடு. நான் அவன்கிட்ட பேசுகிறேன் அண்ணா என்றார் அவசரமாக. வேண்டாம் என்பதாக தலையசைத்தார். கடைசி வரைக்கும் என் பையன் எனக்கு கிடைக்காத ஏக்கத்தோடவே நான் போகணும்னு இருக்கு போல, அதை மாற்றவா முடியும் என்று விட்டு தன் கண்களை மூடிக்கொண்டார். சண்முகம் தன் அண்ணனை வழி நிறைந்து பார்க்க, அங்கே தங்கமணியோ, எனக்காக ஒன்னே ஒன்று செய்வியாப்பா, அப்பா கிட்ட ஒரே ஒரு தடவை பேசு செல்வம், அவர் பாவம்பா, வெடித்த அழுகையோடு தன் மகனிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.